அப்படின்னு சொல்லுவேன். என்ன தெரியுமா, எந்த அளவுக்கு நம்மள ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்ணி இருக்கோமோ ஜெயிச்சோம். அதனால எந்த இடத்துலையும் எவ்வளவு பணம் வந்தாலும் சரி, என்ன புகழ் வந்தாலும் சரி, எவ்வளவு கெத்து வந்தாலும் சரி, நம்ம ஹம்பிளா இருக்கிறது ரொம்ப நல்லது. அது ரொம்ப நல்ல கேரக்டர். அடுத்தது பர்டிகுலரா சில விஷயங்கள் இருக்கு. நீங்க சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், இதை மூணாவதா நான் சொல்றேன். முதல்ல நம்ம எப்பயுமே யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, நம்ம ஹம்பிளா தான் இருக்கணும். ரெண்டாவது சேல்ஸ்ல பிஸ்தா இருக்கணும். உங்களால எதையுமே விற்க முடியணும். விற்கிறீங்களோ இல்லையோ வாங்க வைங்க, அதான் சேல்ஸ். அடுத்தது மார்க்கெட்டிங். நீங்க சொல்லும் போதே அந்த ப்ராடக்டை பத்தி நீங்க மார்க்கெட் பண்ணும் போதே நான் வாங்கிடணும், அந்த மாதிரி நீங்க கத்துக்கணும். அடுத்தது சோஷியல் மீடியா ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை நீங்க மார்க்கெட் பண்ண போறீங்க, எதை நீங்க பிராண்ட் பண்ண போறீங்க, சோஷியல் மீடியாவோட அந்த ஸ்கில் இல்லை அப்படின்னா, இப்போ மோர் தென் 70% பிசினஸ் சோஷியல் மீடியாவில் தான், ஆன்லைன்ல நடக்குது. அதற்கான விஷயங்களை கத்துக்குங்க. அடுத்தது நிறைய பேர் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, என்னைக்குமே பணக்காரன் ஆக மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா, அவங்களுக்கான